தமிழ்னா கெத்து, தமிழ்னா பவரு, தமிழ்னா தாய், தமிழ்னா புனிதம் சொல்லி தமிழுக்கு ஒரு பாராட்டு அறிக்கையை தெரிவித்துவிட்டு சட்டமன்றத்தில் இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து அரசு நிகழ்வுகளிலும் தமிழ் தாய் வாழ்த்து தான் முதலில் பாடப்பட வேண்டும் என முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை ஏற்றிருந்தார். இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுமே இது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு விஷயமாக இருந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா இது அட்லீஸ்ட் ஒரு தீர்மானம். ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் தாய் வாழ்த்து தான் முதலில் பாடப்பட வேண்டும் என ஒரு அரசாணையே இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எதற்காக இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தீங்க? அதுக்கான காரணம் என்ன? முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்று அடுத்த நொடியிலிருந்தே பார்த்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்துக்கான முன்னுரிமை என்பது கேள்விக்குறியான ஒரு விஷயமாக மாறி இருக்கு. அன்றைக்கு அவருடைய பதவியேற்பு விழாலே பார்த்தோம்னா தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருந்துச்சு. எதற்கு என்னன்னு சொல்லி கேள்வி கேட்கும் போது ஆளுநர் அந்த நிகழ்ச்சிக்கு பங்கெடுத்து கொண்டிருந்தாரு. அவரும் சில புரோட்டோகாலை கொடுத்தாரு. அவர் சொன்னதால் தான் நாங்கள் தமிழ் தாய் வாழ்த்தை புறந்தள்ளணுன்ற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க. ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில தொடர்ந்து தமிழ் தாய் வாழ்த்து புறந்தளிக்கப்பட்டே வந்துச்சு. இதனால பல்வேறு தரப்புல இருந்து எதிர்க்கட்சி தரப்புல இருந்து அனைவருமே ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே தாவேக அரசை பார்த்து கேள்வி கேட்கும் போது தான் இப்படிப்பட்ட ஒரு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. சரி, அட்லீஸ்ட் நீங்க ஃபைட் பண்ணல, அதற்கான முயற்சிகள் எதுவுமே எடுக்கல, எங்களுடைய நிலைப்பாடு இதுதான் சொல்லி ஒரு சட்டமன்ற தீர்மானத்தையாவது கொண்டு வந்தீங்க சொல்லி நம்ம பார்த்தாலுமே முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தீர்மானத்தினோட நோக்கமே இன்று கேள்விக்குறியாக ஆக்கப்பட்டிருக்கு. அப்படி தமிழ் தாய் வாழ்த்திற்கான முன்னுரிமை கேள்விக்குறியாக்கப்படும் அளவுக்கு மீண்டும் என்ன நடந்துச்சுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தோட பதிவாளர் இங்க இருக்கக்கூடிய மதுரை அமர்வுக்கும் மாவட்ட நீதித்துறைக்கும் சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் என்ன ஒரு சர்க்குலர் அனுப்பியிருக்கிறார்னா, இங்க சுதந்திர தின விழா கொண்டாடப்படும் போது அனைத்து நீதிமன்றங்களிலும் முதல்ல வந்தே மாதரம் இசைக்கப்பட வேண்டும், அதுக்கு அப்புறமா தான் நீங்க கொடியேற்றணும், அதுக்கு அப்புறமா நீங்க தேசிய கீதம் பாடணும்னு சொல்லி அவங்க ஒரு சீக்வன்ஸை கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன விஷயம் வந்து இப்போ பேச்சு பொருளாக மாறி இருக்குன்னா, ஆல்ரெடி தாவேக ஆட்சி அமைந்த பின் பதவியேற்பு விழால இருந்து தொடர்ந்து அனைத்து கூட்டங்களிலும் தமிழ் தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்படுவது, சட்டமன்றத்திலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் சமீபத்தில் பார்த்தோம்னா மனோன்மணிய சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில், அதாவது தமிழ் தாய் வாழ்த்து இயற்றிய அவருடைய பெயர் கொண்ட அந்த கல்லூரியிலே பார்த்தோம்னா தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு புறந்தள்ளப்பட்டிருக்கு. இவ்வளவு விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டே வருது. தாவேக அரசு கேள்வி கேட்க மாட்டீங்களேன்னு சொல்லி நம்ம கேட்கக்கூடிய இந்த சூழ்நிலையை தான் மீண்டும் இன்னொரு சுற்றறிக்கை இங்கிருந்து வந்திருக்கு. இது வந்து ஒன்றிய அரசு தரப்புல இருந்து வந்ததாக சென்னை உயர்நீதிமன்றத்தோட பதிவாளர் சொல்றாரு. முதல்ல அந்த சுற்றறிக்கையில என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, it is hereby informed that on the advisory issued by the government of India, அதாவது ஒன்றிய அரசு தரப்புல இருந்து அவரோட அட்வைசரியின் படி தான் நாங்கள் இந்த சர்க்குலரை வெளியிடுறோம். என்னன்னா, வந்தே மாதர பாடலை இயற்றி கிட்டத்தட்ட 150 வருடங்கள் ஆயிடுச்சு. அதை கொண்டாடக்கூடிய வகையில் நாளைக்கு இந்த சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது அனைத்து நீதிமன்றங்களிலும் வந்தே மாதரம் இசைக்கப்பட வேண்டும், அப்புறமா தான் நீங்கள் கொடியேற்றணுன்ற மாதிரி அவங்க ஒரு சர்க்குலரை வெளியிட்டிருக்காங்க. இப்படி சர்க்குலர் வெளியாந்துச்சு. அப்போ தமிழ் தாய் வாழ்த்தை முதலில் பாடக்கூடாது. ஏன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, வந்தே மாதரம் பாடணும், அதுக்கப்புறம் கொடியேற்றணும்னு சொல்லிட்டாங்க. அதனால தமிழ் தாய் வாழ்த்தை பாட மாட்டோம்னு சொல்லி நாளைக்கு சுதந்திர தின விழா அன்று தமிழ் தாய் வாழ்த்து புறந்தள்ளப்படுமான்றதான் இப்போ கேள்விக்குறியான விஷயமாக இருக்கு. அது எப்படிமா ஒரு சர்க்குலரை வச்சு நீங்க முடிவு பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி மனோன்மணிய சுந்தரனார் யூனிவர்சிட்டியில பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் பங்கெடுத்துக் கொள்ளும் போது இதே மாதிரியான ஒரு பிளாங்க் சர்க்குலர் தான் வெளியாச்சு. அந்த சர்க்குலர்ல என்ன விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாங்கன்னா, பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் கலந்து கொள்கிறார், அதனால அந்த இடத்துல நீங்க வந்து வந்தே மாதரம் தான் பாடணும், அதுக்கப்புறம் தேசிய கீதம் பாடணுன்ற மாதிரி ஒரு மென்ஷன் பண்ணி ஒரு சர்க்குலர் வெளியாச்சு. அந்த சர்க்குலரை கொண்டு தான் அன்னைக்கு அந்த பட்டமளிப்பு விழாவில் தமிழ் தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டதுக்கு தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்ப்பலைகள் வர ஆரம்பிச்சுது. இப்போ நம்ம தாவேக அரசு நோக்கி கேள்வி கேட்கும் போது எப்படி இந்த விஷயம் நடந்துச்சு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில தமிழ் தாய் வாழ்த்து எப்படி புறக்கணிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி கேள்வி கேட்கும் போது என்ன தகவல் வெளியாகுதுன்னா, உள்துறை அமைச்சகம் கிட்ட இருந்து யூனிவர்சிட்டி அதாவது துணைவேந்தருக்கு ஒரு சர்க்குலர் வெளியாகுது. அந்த சர்க்குலரை தான் இப்படி சொல்லியிருந்தாங்கன்ற மாதிரி இவங்க தப்பிச்சு போறாங்க. அதே சர்க்குலர் நீங்க எடுத்து பார்த்தாலும் தெரியும், இன்னைக்கு எப்படி பதிவாளர் கிட்ட இருந்து ஒரு சர்க்குலர் வெளியாகி இருக்கோ, அதாவது தமிழ் தாய் வாழ்த்தை முதலில் பாடணும் 3வது பாடணும்னு சொல்லி எந்த ஒரு கட்டாயத்தை எதுவுமே சொல்லாம வெறும் வந்தே மாதரம் தேசிய கீதத்தை வச்சு மட்டும் எப்படி இன்னைக்கு ஒரு சர்க்குலர் வெளியாகி இருக்கோ, அதே மாதிரி தான் அன்னைக்கு யூனிவர்சிட்டியோட பட்டமளிப்பு விழாக்கு வந்திருக்கக்கூடிய சர்க்குலரும் இருந்துச்சு. இது குறித்தான ஒரு வழக்கே போட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்போது ஒன்றிய அரசு என்ன சொல்லி பல்ட்டி அடிச்சிட்டாங்கன்னா, அந்த சர்க்குலர் எடுத்து நீங்க பாருங்க, நாங்க ஏதாவது ஒரு இடத்துல தமிழ் தாய் வாழ்த்தை முதலில் பாடக்கூடாது நாங்க சொல்லியிருக்கோமா, அதே சமயம் நீங்க 3வது இடத்துல பாடணும் நாங்க சொல்லியிருக்கோமா, நாங்க தான் சொல்லவே இல்லையே, நாங்க சொன்னது எல்லாமே முதல்ல நீங்க வந்து வந்தே மாதரத்தை பாடிடுங்க, அதுக்கப்புறம் தேசிய கீதத்தை பாடுங்க தான் நாங்க சொன்னோம், நீங்க தமிழ் தாய் வாழ்த்தை முதலில் பாட வேண்டியதானேன்ற மாதிரி அவங்க நம்மளை கேள்வி கேட்டு போயிட்டாங்க. இப்போ ஒரு அரசாக தாவேக என்ன பண்ணிட்டு இருக்கணும்னா, எப்படி முதல்ல நீங்க சர்க்குலர் நீங்க கொடுப்பீங்க, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி அது எங்களோட வரி பணத்துல தான் இயங்குது, மொத்த நிர்வாகமும் எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு, துணைவேந்தரின் வாயிலாக எப்படி நீங்க இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுப்பீங்க,
இவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனால் தாவேக அரசு என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை எதிர்த்து கேள்வி கேட்க தயங்கி கொண்டு, ஆனால் நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பட்டமளிப்பு விழாக்கே போகாமல் இருந்துட்டாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் இதே மாதிரியான ஒரு பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் கொண்ட சர்க்குலர் வந்திருக்கு. இப்போ நாளைக்கு சுதந்திர தின விழாவில் தமிழ் தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுமா படாதான்றதான் அடுத்த கட்ட ஒரு கேள்வியாகவே இருக்கு. ஏன்னா இந்த விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டே வருது. இது குறித்து தான் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் எல்லாருமே தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டே வந்தாங்க. இப்படி எல்லாம் ஒரு பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியாகுது. அதாவது ஒன்றிய அரசும் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் அந்த மாதிரிலாம் கட்டாயப்படுத்தலன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எதற்காக தமிழ் தாய் வாழ்த்து வந்து தமிழ்நாட்டில் புறக்கணிக்கப்படுது அப்படின்ற கேள்விக்கு வந்து நிற்கும் போது ஆளுநர் தான் இப்படிப்பட்ட ஒரு பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் கொண்ட ஒரு சர்க்குலரை வச்சு இங்கே விளையாட்டு காட்டி கொண்டு இருக்கிறார். ஆளுநர் எங்கெங்கெல்லாம் போயிட்டு நிகழ்ச்சிக்கு போறாரோ அந்த இடங்கள்ல எல்லாமே இந்த சர்க்குலரை வைத்துக்கொண்டு அதுதான் அவங்க சொல்லிட்டாங்கல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாதுன்ற மாதிரி இவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இந்த விஷயங்களை சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தரப்புல இருந்து எல்லாருமே ஒரு வாதத்தை முன்னெடுத்து வைக்கும்போது சபாநாயகர் என்ன பண்றாருன்னா ஆளுநர் பத்தி பேசாதீங்க, எங்கெங்கெல்லாம் தமிழ் புறக்கணிக்கப்பட்டுச்சோ அதை பத்தி பேசாதீங்க, மனோமணியா யூனிவர்சிட்டி பத்தி பேசாதீங்க, இப்படி எதுவுமே பேசாதீங்க, இந்த தீர்மானத்துக்கு ஒத்துக்கிறீங்களா இல்லையான்ற மாதிரி தொடர்ந்து என்னென்ன விஷயங்களை கண்டிப்பா பேசியே ஆகணுமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன்றிய அரசுக்கு எதிராகவோ ஆளுநருக்கு எதிராகவோ சட்டமன்றத்தில் பேச சபாநாயகர் விடவே இல்லை. அதன் விளைவாக தான் பார்த்தீங்கன்னா இந்த அரசும் அவங்கள பார்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க, எதிர்க்கட்சிகளும் கேட்க விட மாட்டாங்க. அதனால தொடர்ந்து அவங்க தான் நம்ம சொல்லிட்டாங்கல்ல பிஜேபியுடனும் ஆளுநரோடும் நாங்கள் இணக்கமாக போயிடுவோம்னு சொல்லிட்டாங்களே, அதன் காரணமாக நம்ம என்ன வேணா பண்ணிக்கலான்ற மாதிரி தான் தொடர்ந்து இது மாதிரி தமிழ் தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்படுவது சர்க்குலர் அனுப்புவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து கொண்டு வருது. இப்போ என்ன ஒரு கேள்வியாக இருக்குன்னா இது உயர்நீதிமன்றத்திலேருந்து வந்திருக்கு. அதாவது ஒன்றிய அரசு சொல்லிச்சு அதை நாங்கள் அப்படியே கேட்குறோன்ற மாதிரி இன்னைக்கு இந்த சர்க்குலரை வெளியிட்டிருக்காங்க. இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்திலேருந்து இப்படிப்பட்ட ஒரு சர்க்குலர் வருதுன்னா இப்போ தமிழ்நாட்டில் அரசு நிகழ்வுகளை தமிழ் தாய் வாழ்த்து தான் முதலில் பாடப்பட வேண்டும் என ஒரு தீர்மானத்தை ஏற்றிருக்கிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சர்க்குலர் வெளியாகும் போது அதே சர்க்குலர்ல முதல்ல தமிழ் தாய் வாழ்த்தை பாடுங்க, அதுக்கப்புறமா நீங்க வந்தே மதத்தை பாடுங்க, அப்புறமா நீங்க தேசிய கீதத்தை பாடுங்கன்ற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணிக்கலாம்ல. அப்போ ஒன்றிய அரசின் அட்வைசரி வழியாக இங்கே சென்னை உயர்நீதிமன்றம் வருது. அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய சர்க்குலரையும் தமிழ் தாய் வாழ்த்து குறித்தான எவ்வித அறிவிப்புகளும் தெளிவாக இல்லை. அப்போ நாளைக்கு சுதந்திர தின கொண்டாட்டத்தில் என்ன பண்ண போறாங்க அதை தான் உங்க சர்க்குலர்ல சொல்லலையே. தமிழ் தாய் வாழ்த்தை முதலில் பாடக்கூடாதுன்னு சொல்லலை, மூன்றாவது இடத்துல பாடணும்னு சொல்ல. அப்போ நாளைக்கு என்ன பண்ண போறாங்க நீங்க சொல்லலை, ஆனால் எங்க தமிழ் தாய் வாழ்த்து தான் எங்களோட மாநில பாடன்னு சொல்லி பாட போகிறார்களா? அப்படி தமிழ் தாய் வாழ்த்து பாடவில்லை என்றால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதை எதிர்த்து கேள்வி கேட்கிறாரான்றது தான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு. அதற்கான ஒரு தெளிவான விளக்கத்தை தமிழக அரசு கொடுத்தே ஆகணும். இப்படி தாவேக ஆட்சி அமைந்ததிலிருந்து தமிழ் தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்படுவது குறித்து உங்க கருத்து என்ன நம்ம சொல்லிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.